பிரைஸ் பீ டு லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்பி ஒரு வசனம் சொல்லு அப்படின்னு உடனே என்ன சொல்லுவோம்? ஆதியாமம் 1:1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆனா ஏசியா தீர்க்கதரிசி ஏசியா 66:6 சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆதியில தேவன் வானத்தை சிருஷ்டிக்கும் போது எதை படைச்சிட்டாரு? உங்களுக்காக எனக்காக ஒரு சிங்காசனத்தை படைச்சிட்டாரு. இதைதான் வெளிப்படுத்தல் 3:21 என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படி உனக்கு நான் அருள் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதோட நிக்கல. அதே வெளிப்படுத்தல் 2:13 பெர்கமோ சபைக்கு ஆவியானவர் ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு, பிசாசு சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ இருக்கிறியப்பா அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் தேவனுடைய சிங்காசனம், இன்னொரு பக்கம் பிசாசனுடைய சிங்காசனம். நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? பேதுரு அண்ணன் சொல்றாரு 1 பேதுரு 5:8, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி திரிகிறான். இவனை எந்த வகையில நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுட்டி திரிகிறான். அதே பேதுரு அண்ணன் கொர்நேலிய வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அப்போஸ்தலர் 10:38 சொல்றாரு, இயேசுவானவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் அப்படின்னு. அப்ப ஒரு பக்கம் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்திருக்கிறான், இன்னொரு பக்கம் இயேசுவானவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்திருக்கிறாரு. இல்ல நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? இல்ல இயேசு நன்மை செய்ய ரெடியா இருக்கிறாரு. உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடன் உண்மை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர்னு ஏசாயா 26:3 நம்ம வாசிக்கிறோம்ல. அவரை நம்ம பற்றி கொள்ள ரெடியா? அவரை நம்ம பற்றி கொள்ளும் போது நிச்சயமாக நமக்கு சமாதானம் உண்டு. பிசாசு எவ்வகையிலும் நம்ம நெருங்கவே முடியாது. நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் தேவன் கண்டிப்பா ஆசீர்வதிக்க போறாரு. நான் சிறுகணும், தேவன் மாத்திரம் உயர்ந்திருப்பாராக. என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் எப்போதும் அவர் சமூகத்தில் பெரிதியா இருக்கட்டும். God bless you all. Thank you so much.